இங்க பாருங்க நடு ரோட்ல பகல்ல வந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இத பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தோணும். இத பார்க்கும்போது எந்த அருவருப்பு இருக்கோ, அதே மாரி தான் வெளிநாடுகள்ல ஒர்க் பண்ற நண்பர்கள் வந்து தேவையற்ற முறையில வந்து இங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரோட்ல கிடக்கும்போது இதே தான். இப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ என்னடா இப்படிலான்னு ஒரு முகம் சுளிக்கிறீங்களோ, அதே மாரி தான் இங்க வெளிநாடுகள்ல வேலை செஞ்சுட்டு குடிச்சிட்டு ரோட்லயும், நடைபாதையிலயும் இல்ல வந்து நம்ம தேவையற்ற வார்த்தைகள் பேசும்போது மத்தவங்க மனசுக்கு அப்படிதான் தோணும். அவரு வந்து ஊர்ல வந்து குடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிறாருன்னா, அவங்க சாயந்தரம் காணல, வைக்கல அப்படின்னா, அவன் பையனோ, அவங்க குடும்பத்த சார்ந்தவங்களோ தேடிட்டு வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிருவாங்க. ஆனா, இங்க வெளிநாட்டுல வேலை செய்றவங்க வந்துட்டு, எங்க விழுந்து கிடந்தாலும் கேட்கறது கூட நாதி கிடையாது. நல்லா ரூம்மேட்ஸ், நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எங்கடா காணோம் அப்படின்னு பாப்பாய்ங்க. இல்ல அங்கேயும் பகைய வளர்த்திருந்தா அத கூட கேட்க மாட்டாய்ங்க. அதனால வந்து நீங்க வெளிநாட்டுக்கு வேலை செஞ்சீங்கன்னா, இங்க யாரும் கிடையாது. நீங்க வந்து ஆள் இல்லாத அனாதை. அதனால வந்து கரெக்ட்டா சேஃபா இருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன புண்ணியம்? கடைசியில எங்க காச விடுறீங்க அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கங்க. பள்ளிக்கூடத்தில படிக்கிற மாரி நடிக்கிற புள்ளையும் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு குடிக்கிறவங்களும் உருப்படவே மாட்டாங்க.